ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அதிரடியான ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமான சக்தி வாய்ந்த திருநாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 5ஆம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய நிறைஞ்ச அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய யோகங்கள் உருவாகுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளும் அதிகமாக காணப்படும். இந்த அமாவாசையில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையை பெரிய அமாவாசை என்று அழைக்கலாம். இந்த பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாளில் ஆன்மீக விஷயங்கள் சிலது செய்தால் மிகுதியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ மிகுதியான பலன்கள் கிடைக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அமாவாசைங்கிறது பித்திருக்களை வழிபாடு செய்ய உகந்த நாள். ஸோ பித்திருக்களால் உங்களுக்கு சாபம் வருமா இல்லை சாபம் தீருமா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வாயில் தான் இந்த அமாவாசையில் கண்டமே உண்டாக போகுது. அதனால் வாயை எந்த அளவுக்கு அடக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சிக்கலில் சிக்குவதற்கு நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையில் இருக்குது. அதனால் இந்த அமாவாசையில் கவனங்கிறது தேவை. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கலில் இருந்து தப்பிக்கலாம். இந்த மாசி மாதமே ஒரு ஆன்மீக ரீதியாக சிறப்பு மாதமாகவே கருதப்படுது. இந்த மாசி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026ஆவது ஆண்டில் தை மாதம் நிறைவடைந்து வரக்கூடிய பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் அழகாக பிறக்குது. பிறந்த மாசி மாதத்தில் ஃபஸ்ட்டே அமாவாசை வருது. இதனால் மகர ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாசி மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுது. கும்ப மாதம் மாசி மாதம் ரெண்டுமே ஒன்று தான். கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதமே மாசி மாதங்கிறதுனால இந்த மாதத்துக்கு இந்த ஒரு பெயரும் இருக்குது. பிப்ரவரி 13லேருந்து மார்ச் 14 வரைக்குமே மாசி மாதம்தான். இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடைபெறும். அதில் ஃபஸ்ட்டு பிப்ரவரி 15 அன்னைக்கு மகா சிவராத்திரியானது வருகிறது. 4 கால பூஜைக்கு தரிசனம் செய்வது இந்த நாளில் நல்லது. பசுனை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் நல்லது. கூட அன்னதானத்திற்கு உதவி செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான சில தர்ம விஷயங்களை இந்த சிவராத்திரி அன்னைக்கு செய்யணும். அதுக்கப்புறமா இந்த மாசியில் வரக்கூடிய இன்னொரு சிறப்பு சனி பயிற்சி. ஆமாங்க, வாக்கியப்படி மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:26 மணிக்கு சனி பயிற்சி நடைபெறுது. அதுக்கப்புறம் மார்ச்சுடைய 3ஆம் தேதி மாசியில் சந்திர கிரகணமும் ஏற்படுது. மாலையில் 3:30 மணி முதல் 6:47 வரை கிரகணம் நடைபெறுது. அதே போல் பிப்ரவரி 17ஆம் தேதி மாசி அமாவாசை அன்னைக்கு மயான கொள்ளையானது அனைத்து அங்காளம்மன் கோவில்லையும் நடைபெறும். ஸோ இந்த மாதிரி மாசி மாத விழா காலகட்டத்தில் விரதம் வழிபாடு செய்வது நன்மை தரும். இதை தொடர்ந்து மாசி மகமும் இந்த மாதம் நடைபெறும். ஸோ கும்பத்தில் சூரியன் இருந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பார். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பஞ்சாங்கத்தில் இந்த மாதிரி நிறைய கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் அமாவாசை வர்றதனோட அடிப்படையில் கிரகங்களால் மகர ராசினருக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், வழிபாட வேண்டிய தெய்வங்கள் இதுதான் என்பது குறித்து ஜோதிடர்கள் தாள்களை கூறியிருக்கிறாங்க. இப்போ அவங்க கூறின அந்த தாள்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்.
மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் மாசி மாதத்துடைய சிறப்பை பார்த்தீங்க. இப்போ அமாவாசை பலன்களை வாங்க அதிரடியாக பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாசி அமாவாசை காலகட்டம். ஆனால் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சனி பரிபூர்ணமாக விலக போகிறார். அதனால் வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும். சாகசங்கள் செய்வதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது ஏதாவது ஒரு யோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். இதனால் தூக்கம் கெடும். நிறைய சப்ளிமெண்ட்டுகள் பழம் காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும். இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது பெரும் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக பேசக்கூடிய பேச்சில் கவனம் ரொம்ப தேவை. வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என எல்லா இடங்கள்லையுமே வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் வாக்குஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் ராகு ஆகிய 4 கிரகங்கள் இந்த மாசி அமாவாசையில் வலுவாக இருக்கிறாங்க. அதனால் இந்த மாசி அமாவாசைக்கு பிறகு எப்போதுமே சூடு சொரணை என இல்லாமல் கொஞ்சம் இனமாக சென்று கொள்வது நன்மை பயக்கும். பயணங்கள் சமயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவனம் தேவை. இல்லைனா பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கவனம் தேவை என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. தவறே செய்யவில்லை என்றாலும் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். அதுவும் அரசியல்வாதிகள் அரசு துறையினர் சினிமா துறையினர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சளி தொந்தரவு சுவாச கோளாறு இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. மீறி வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லைனா அதனால் பாதிப்பு அதிகமாகும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களையும் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய டைம் கிளைமேட்டும் சரியில்லை. அது உங்களுக்கு நிறையவே பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் எந்த ஒரு காரியத்தையுமே இந்த அமாவாசைக்கு பிறகு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மை தரும். மெயினாக எந்த ஒன்றையும் செய்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க. திட்டமிட்டு செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றங்கிறது உண்டாகும். தொற்றுநோய் விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சிவ வழிபாடு செய்வதை ஏற்றத்தை தொடும். சிவ மந்திரங்களை கேட்பது சொல்வது இந்த டைம் உங்களுக்கு நல்லது. ஸோ அற்புதமான நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு இதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மாசி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரங்களை சொல்ல போகிறேன். இந்த மாசி அமாவாசையில் இவற்றை செய்தீங்கன்னா மிகுதியான பலன் உங்களுக்கு உண்டாகும். ஸோ எவற்றை செய்தால் மிகுதியான பலன் உண்டாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு வழிபாடு செய்து பயன்பெறுங்க. தை பிறந்ததுமே கடுமையான கோடை காலத்தை நோக்கி அதன் பிறகு வரக்கூடிய மாதங்கள் செல்லும். ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கும் முன்பாக வரக்கூடிய ஒரு பருவம் வசந்த காலமாகும். இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும். பல சிறப்புகளை கொண்டதாக மாசி மாதம் இருக்குது. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினத்தின் சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். கடும் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலம்தான் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் ஆன்மீக சிறப்புமிக்க மாசி மகம் மகா சிவராத்திரி காரடையா நோன்பு ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படுது. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினம் ஒரு முக்கியமான தினமாக ஆன்மீக ரீதியாக கருதப்படுது. இந்த மாசி அமாவாசை தினத்தில் காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் கோயில் குளக்கரை மற்றும் ஆற்றங்கரையோரில் மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு சீர்திருத்தம் தீர்த்தி போன்றவற்றை தர வேண்டும். இந்த சடங்குகளை முடித்த பின்பு சீர்திருத்த சடங்குகளை செய்ய இருக்கக்கூடிய வேதியர்களுக்கு அரிசி காய்கறிகள் வஸ்திர துண்டு போன்றவற்றை தானம் அளிக்கணும். இந்த மாதிரிலாம் செய்கிறது இந்த நாளில் ரொம்ப சிறந்தது. இதை விட தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கோங்க மகத்துவங்களை தரக்கூடிய மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். திருஷ்டி கழித்து உடைப்பவர்களுக்கு தட்சணை கட்டாயம் தர வேண்டும். இதை செய்வதால் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படாது. இந்த மாதிரியான சில பரிகாரங்களை மகர ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களையும் பலன்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.